ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் யூரன் வந்துட்டு அவள் கண்ணில் மாஸ்கெல்லாம் கட்டிட்டு உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ யாங்க இருக்கான். அவன் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போகணுன்னு அவன் சொல்கிறான், நீ இப்போ எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, ஆனால் நான் கண்டிப்பாக உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட மாஸ்கெல்லாம் கழட்டுறான். பட் ஹீரோயின் வந்து அவள் ஃபேஸை மறைச்சிக்கிறா. அவள் வந்து மனசுக்குள்ளே சொல்கிறா, இதை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் என்னோட லிட்டில் பிரதருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணது அவங்க ஸ்டெப் மதர் தான் போல். அவங்களோட பொண்ணுக்கும் யாங்க்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அதனால் ஹீரோக்கு அவங்க தான் ட்ரக் கொடுத்துட்டு அங்கே ஹீரோயின் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யாயா அவங்க பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க போல். இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அறையிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னால் இப்போல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினோட குட்டி தம்பி வந்து அப்போ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான். ஸோ அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லை, அதனால தான் நம்ம ஹீரோ கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா போல. அப்படியே 1 இயர் லேட்டர் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து லேபர் பெயினில் இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து 4 பேபிஸ் இருக்குது போல் வயிற்றில். ஸோ எல்லாத்துக்கும் பர்த் கொடுத்துட்றா. அதில் ஒரே ஒரு பேபி மட்டும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸை மட்டும் காட்டுங்க, என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து கேட்காம அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க வந்துட்டு பொய் சொல்லி தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க போல். நம்ம ஹீரோயின் நகரவும் முடியல. அங்கே வேறு நர்ஸ் வந்துட்டு உங்களோட மித்த 3 குழந்தைகளும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் உண்மைக்கே இறந்ததா அந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறா. அங்கே பார்த்தா அந்த யாயா இருப்பாள், அவள் தான் கொண்டு வர சொல்லியிருப்பா போல். இதை வச்சு நம்ம ஹீரோ கிட்ட அவள் போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த நர்ஸ்க்கு அவள் காசுமே கொடுத்துறா. ஸோ அப்படியே ஒரு 4 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு கீழே நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது அவங்க நானிக்கிட்ட இருந்து, ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை மட்டும் இங்கேருந்து எங்கேயோ போயிடுச்சு அவங்க அப்பாவை தேடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ரொம்ப டேலண்டடான பையன், அவன் சூப்பராக வந்துட்டு கம்ப்யூட்டர்லாம் இது பண்ணுவான் போல். ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் சரி ஓகே அவனை திரும்ப வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான் போயிட்டுருக்கா போல். அங்கே நம்ம ஹீரோ நடந்து வரும்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், எங்கேயாவது குட்டி குழந்தை வந்திருக்கு, அது வந்து உங்களை அப்பான்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் உங்களை பார்க்கணுன்னு வேறு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே அங்கே போய் பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த குட்டி குழந்தை. ஸோ அவன் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்குறான், யாருப்பா நீ, என்னதுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அப்போது அந்த குட்டி பையன் சொல்கிறான், நீங்கள் தான் என்னோட அப்பா, நான் வந்து பார்க்க உங்களை மாதிரியே இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா, என் காது பின்னாடி கூட ஒரு மோல் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோக்குமே அதே மாதிரி மச்சம் இருக்கும் போல். ஸோ நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ அங்கேருந்து நம்ம குட்டி பையனை கூட்டிகிட்டு போக போகிறா. அப்போது தெரியாமல் நம்ம ஹீரோட கை ஹீரோட கையில் பட்டுறது. ஸோ அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு உங்களை வந்து என்னோட பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஸோ காம்பன்சேஷன் வேணும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே சரியா படலாம். அவனோட கையில் இந்த குட்டி பையனோட முடி இருந்திருக்கும் போல். அது அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த யாயா கால் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி பையனை வீட்டில் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட இருக்க பையனும் வெளியில் வீட்டை விட்டு போயிருப்பான் போல். நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து தேடுறதுக்காக போயிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு நானே கால் பண்ணுறாங்க, உங்களோட 2 மித்த பசங்களும் டேடியை தேடி போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ வேமாவை தேடி போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினோட 2 பசங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. வழியில் ஏதோ ஒரு குட்டி பையன் மயங்கி கிடக்கான். ஸோ 2 பேரும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பையன் இருந்தான்ல, அவனுக்கு இவங்க 2 பேரும் கால் பண்ணுறாங்க, இவன் பார்க்க ஒன்று மாதிரியே இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ தான் தெரிய வருது, அந்த இறந்து போன குழந்தை கூட்டிகிட்டு போய் அந்த யாயா கிட்ட அந்த நர்ஸ் கொடுத்தா இல்லையா, அது வந்து இந்த குழந்தை தான் போல். ஸோ அவங்க வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பெரிய பையனும் வந்துடுறான். ஸோ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யூரன் அப்படின்றவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குட்டி பையன் இருக்கான்னு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பையன், அவனுக்குமே வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல். பிகாஸ் வந்து யாயா வந்துட்டு யார்கிட்டயே சொல்லியிருக்கா, நான் உண்மையான அம்மா கிடையாது இவனுக்கு, யூரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 4 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருக்கா, இந்த பக்கம் ஹீரோயின். ஸோ இவங்களுக்குலாம் சத்தம் கேட்டோன்னு இப்போ நம்ம ஒன்றா இருக்கிறத பார்த்தா பிரச்சனை வந்துடும், நம்ம வந்து பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இங்கே நம்ம ஹீரோயின் தேடிட்டே நம்ம ஹீரோ மேலே இடிச்சிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பயந்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னோட குழந்தைகளை காணோம் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ நானும் என் குழந்தைய தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. அங்கே பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் நம்ம ஹீரோக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு தொட்டு அலர்ஜி ஆகிரும் போல். ஆனால் நம்ம ஹீரோயினை தொடுறப்ப உனக்கு எதுவுமே ஆகலை. அப்போ நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்டே சொல்கிறா இவங்க குழந்தையும் நம்ம தேடணும் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் இல்லை இருக்கட்டும் நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் அவங்களுக்கு இப்போல்லாம் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான்ல அவன் ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு அவனை வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தைங்களும் சொல்லிடுறாங்க. ஆனால் அதில் க்ரீன் ட்ரெஸ் போட்டு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான் இல்லையா அவன் மட்டும் நம்ம ஹீரோ கிட்டே பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு ஸோ வேகமாக ஓடி போய் ஹீரோயின் மேலே வேணும்னு இடித்து கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அடிபட்டுருச்சுன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவோட குழந்தை தான் வீட்டுக்கு போயிடுச்சு இல்லை. ஸோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போயிடுறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பையன் இருக்கான்ல அவனுக்கு ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ ஆசை. ஸோ எப்படியாச்சும் பேசணும் அப்படின்னு அங்கே பிரிட்ஜ் மாதிரி இருக்கு அதுலேருந்து ஏறி குதிக்கிற மாதிரி போகிறான். நம்ம ஹீரோயினும் பார்த்துடுறா வேகமாக போய் காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும் போது தண்ணிக்குள்ளே டாய் விழுந்துருச்சு ஆண்டி அதான் நான் எடுக்க போனேன் நான் வந்துட்டு எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் போது எனக்கு ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் அதை எனக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்படியா எனக்குமே ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அவன் கன்ஃபார்மே பண்ணிக்கிறான் இதுதான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான் நீங்கள் வந்து காம்படிஷன்லாம் கலந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கலந்துக்க போனேன் அது ஒரு பெரிய காம்படிஷன் ஆனால் அப்போ என்னோட டிசைன்ஸ்லாம் யாரோ திருடிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான் எந்த காம்படிஷன்லையும் ஜாயின் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பையன் சொல்கிறான் இன்னும் 2 டேஸில் ஒரு காம்படிஷன் வருது அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவளும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு யார் அவளை ஏன் நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இந்த குட்டி பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா போல். அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் பார்த்துறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா இதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டில் சொல்லாமல் வெளியில் வராது அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பையனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே போனோடனே நம்ம ஹீரோ திட்டுறான் நீ சொல்லாமல் எதுக்கு வெளியிலலாம் போகிற அப்படின்னு. அப்போ நம்ம குட்டி பையன் சொல்கிறான் நீங்கள் வந்து எனக்கு ஜுவல்லரி டிசைன் பண்ண அலோவ் பண்ணணும் இப்போ ஒரு காம்படிஷன் வரப்போதில்ல அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் எனக்கு ஜுவல்லரி டிசைனிங் டீச்சராக வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு எதுவும் பேச முடியல அவனும் ஓகே சொல்லிடுறான். அந்த குட்டி பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் போல். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த காம்படிஷன் நடக்க போது போல் நம்ம ஹீரோயினுக்கு ரீச் ஆகிடுறா. ஸோ யாருக்கும் தெரியாத மாதிரி அவள் கிளாஸஸ் கேப்லாம் போட்டுட்டு தான் போகிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த யாயாவும் வந்துடுறா. ஸோ இங்கே அந்த 3 பசங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின்கிட்ட இருந்து அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய பிரித்தது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் டிசைனை திருடினது இவ தான் போல். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்றைக்கி இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது நம்ம இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு 3 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இப்போவுமே நம்ம ஹீரோ டிசைன் தான் அவங்க தேடி இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குட்டி பொண்ணு இருக்காளே அவள் போயிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணியிருக்க நெக்லஸ் மாதிரியே தான் அவளும் டிசைன் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் கேட்குறான் குட்டி பொண்ணு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கா இல்லையா அவள் வந்துட்டு நம்ம ஹீரோ தப்பாக நினச்சிப்பான் ஒரு திருடி நினச்சிப்பான்னு சொல்லிட்டு வேகமாக போய் நம்ம ஹீரோ கிட்ட அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது என்னடா எல்லாரும் என்ன அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த குழந்தை பார்க்க அப்படியே யூரன் மாதிரி இருக்கேன்னு வேற அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது அவன் வந்துட்டு அப்பா நான் அப்புறம் பார்க்கல நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனோம் அப்படின்னு சீக்ஸில் கிஸ் கொடுத்துட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அசிஸ்டன்ட் கிட்ட இது யூரனோட குழந்தையான்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே காய்ச்சாங்க அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்த்தா இதில் வந்து அந்த யாயா தான் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவளோட டிசைன்ஸ்லாம் காட்டினோன்னு எல்லாருக்கும் அதை பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அவள் சொல்கிறா அது என்னோட டிசைன் அவள் காப்பி பண்ணிட்டா அப்படின்னு. அப்போது அந்த யாயாவுக்கு தெரியல அது யூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஏன் டிசைனை தான் நீ காப்பி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போயிடுறா. ஸோ அவளோட டிசைன் ஓப்பன் பண்ண ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அங்கே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது என்னடா ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த யாயா வந்துட்டு இவ பொய் தான் சொல்றா அப்படின்னு ஸ்டேஜுக்கு வேகமா போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் கிளாஸ்லாம் ஓப்பன் பண்ணா அங்க யூரின் தான். ஸோ இந்த யாயாக்கு என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே அத பார்த்துட்டு தான் இருக்கான். அங்க எல்லாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் யாயா தான் வருஷம் வருஷம் இந்த ப்ரைஸை வாங்குவா போல. நம்ம ஹீரோயின் முன்னாடி டிசைன் பண்ணதெல்லாம் திருடி வச்சுட்டு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளோ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த யாயா சொல்றா, நீ என்னதான் ட்ரை பண்ண, இங்க யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு ஸோ கன்னத்துலேயே அரைஞ்சிடுறா. ஸோ இங்கே அவங்களுக்கு சண்டை வந்துடுது. அப்போ இந்த குட்டி பசங்கள்லாம் இந்த பெரிய பையன் இருக்கான்ல, அவன் நம்ம அம்மாவை நான் இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இது இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, எங்கள் அம்மா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறான். அதில் இந்த யாயா வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த தடவையும் நான் யூரனோட மாடல் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதை ஹேக் பண்ணி அவன் எடுத்திருப்பான் போல். ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். எல்லாருமே இந்த யாயாவை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எதுவுமே யோசிக்கிறாம இதில் வந்து வின்னர் யூரன் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறான். ஸோ அந்த யாயாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ அவள் அங்கேருந்து போயிடுறா. அந்த அவார்டுமே நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருது. ஸோ வேகமாக அந்த குட்டி பையனை தூக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. அவள் கேட்குறா, என்னோட குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ, உன் குழந்தை சேஃபாக தான் இருக்கும் போது நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ரூமில் உட்கார வச்சுட்டு கேட்குறான், அந்த 3 குழந்தையும் என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு, இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அங்கே நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன், அந்த குழந்தை உன்னோட தான் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பயமாகவே இருக்கவன் கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து அந்த விஷயத்தெல்லாம் அந்த யாயா வெளியிட்டு கேட்டிருப்பா போல். ஸோ கால் பண்ணி யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. இங்கே அசிஸ்டன்ட் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொண்டு வந்துடுறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்ககிட்டேருந்து எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோது இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை வந்து இந்த யாயா தான் மாற்றிருப்பா போல். ஸோ இதை பார்த்துனே அவள் ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பாத்தியா நான் தான் சொன்னேன்ல அது உன்னோட குழந்தை இல்லைன்னு, நீ தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு இதில் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பையன் வந்துடுறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட பையனுக்கு நான் ப்ராப்பர்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஜுவல்லரி டிசைனில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் என் பையனுக்கு டீச்சராக இருக்க போகிறாங்க, ஸோ நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, நீ தான் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு இதை அக்செப்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த குட்டி பையனுக்காக அவளும் ஓகே சொல்லிடுறா. அப்போது அவன் சொல்கிறான், ஆண்டி நீங்கள் என்னோட வீட்டில் என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போது அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆன்ட்டி என் கூட இருந்தா அப்படின்னு கேட்கும் போது அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையன் அங்கேருந்து சேகர் காமிச்சோன்னே இவனும் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக ட்ரை பண்ணும் போது பிடிச்சி இழுத்துறான். ஸோ ஆக்சிடெண்ட்டாக 2 பேருக்குள்ளே கிஸ்ஸும் ஆகிடுது. அந்த குட்டி பசங்கள்லாம் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக போகிறா. ஆனால் ஹீரோ வந்து திரும்ப கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், இது எப்படி நடக்குது, நான் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த மாதிரி இந்த கிஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, எனக்கும் அந்த பையனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் தான் சரியாக வரல, ஆனால் என்கிட்ட இருக்க பையனுக்கும் யூரனுக்கும் எடுங்க, டிஎன்ஏ டெஸ்ட் கரெக்டாக வரும், இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன் கூட சேர்ந்து வீட்டுக்கும் போயிடுறான். இங்கே அந்த 3 பசங்களும் ஹாப்பியாக இருக்காங்க, அப்பா அம்மா சேர போகிறாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பையன் அந்த பசங்கிட்ட கால் பண்ணிட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது, நீ போய் அம்மாவை குளிக்க சொல்லு, நான் வந்து கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன், அம்மாவுக்கு இருட்டுன்னா பயம், அப்போ அப்பா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வருவார், ஸோ அப்படியே அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த குட்டி பையனும் போய் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஆண்டி நீங்கள் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அங்கே அந்த லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி ஹேக் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இருட்டில் இருக்கனால அவள் பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவோட பக்கத்து ரூம் தான் போல் யூரன். ஸோ அதனால அவள் வந்து கத்துற சவுண்ட் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிடுறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை தூக்கிட்டு வந்துட்டு அவகிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பயத்தில் ஹீரோவோட கையை விடவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அங்கே லைட் ஆன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை க்ளோஸாக இழுக்கிறா. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு யோசிக்கிறா, நேற்று நடந்தது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சாப்பிட கூட்டிகிட்டு அந்த பையன் போயிடுறான். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி நிற்கிறான் போல், அவள் எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு இடிக்க போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறோம், நான் பயந்துட்டேன், நீங்கள் என்னை பயம்படுத்திட்டீங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா என் பையனை செக் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் அனுப்பி விட்டுறான். ஸோ எங்கே பார்த்தா அந்த குட்டி பையன் ஹீரோ பார்த்து கண்ணடிச்சிட்டு சிரிச்சிட்டு ஓடுறான். நம்ம ஹீரோக்கே இதை பார்த்து சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே யூரன் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த யாயா அங்கே வந்துடுறா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா போல். அவள் டென்ஷன் ஆக்கிட்டு, உன்னை யார் இங்கே வர சொன்னா, யாருக்கிட்ட நீங்கள் வந்த அப்படின்னும் போது அவள் சொல்கிறா, இங்கே யாங் யாங் தான் நான் அப்பாயிண்ட் பண்ணாத, அவங்களோட பையனுக்கு வந்து நான் சொல்லி தரதுக்கு, நான் வந்து உன்னோட விஷ் படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ அந்த யாயா சொல்கிறா, நீ வந்துட்டு யாங் யாங்க வளைச்சி போட தானே இங்கே வந்திருக்க, உனக்கு அதுதானே ஆசை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் உன்னோட வேலை, ஏன் வேலை கிடையாதுன்னு சொன்னோடனே அவள் நம்ம ஹீரோயின் அறைய வரா. அப்போது நம்ம ஹீரோயின் திரும்ப அரைஞ்சிடுறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிடுறா. நான் டிசைன் திருடினதுக்கு இவகிட்ட நிறையவே சாரி கேட்டுட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் அதை வெஞ்சன்ஸ் வந்துட்டு என்னை அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கேட்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒன்றும் இங்கே வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக வரல, நான் வந்து உங்கள் பையனுக்கு சொல்லி தரதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீங்கள் என்னவே இன்சல்ட் பண்ணுறீங்க, இங்கே நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவேமா அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோமே பின்னாடியே போயிட்டே இருக்கும் போது அங்கே யாயா போயிட்டு, நானும் டிசைனிங் கொஞ்சம் நல்லா தான் படிச்சிருக்கேன், ஸோ நானே எப்படியாச்சும் குழந்தைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே அந்த பையன் வந்துடுறான். அவன் சொல்கிறான், நான் வந்து அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் அவங்கக்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கால் வந்துடுது. அவன் வந்துட்டு நான் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த யாயா வந்துட்டு பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த குழந்தைக்கிட்ட, நீங்கள் வா நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லும் போது அவன் இல்லை எனக்கு நீங்கள் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு இவனை நம்ம வழியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரக் வருது, அதில் தள்ளி விட்டுற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல். ஸோ அந்த குட்டி பையனுக்கு அங்கேவே ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ நான் அந்த குட்டி பையன் வந்து வாட்ச் வழியாக அந்த பையன்கிட்ட பேசிகிட்டே தான் வந்திருப்பான் போல். ஸோ புரிஞ்சுக்கிறது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ போயிட்டா, அதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரக் டிரைவருக்கு ரொம்பவே பயமாக போயிடுது. இங்கே இந்த யாயா வந்து நடிக்க ஆரம்பிச்சிடா, ஐயோ என் பையனுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. அங்கே ஹீரோவோட அம்மா அவங்க தங்கச்சியெல்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. உடனே யாயா வந்துட்டு இவளால் தான் என்னோட குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் அரைஞ்சிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒன்றுமே தப்பு பண்ணல, பட் இருந்தாலும் அவளால் இது வந்து கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்கிறா, நான் அந்த குட்டி பையனுக்கு அடிப்படும் போது நாங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த யாயா பொய்யா சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு ப்ரெஷர் கொடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த குட்டி பையனுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் கொஞ்சம் எனக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயினோட பிளட் கொடுக்க முடியாது, பிகாஸ் அது அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்மே வந்துடுது. ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் அந்த பையனோட அம்மா கிடையாது அப்படின்னு. அவங்க ரிப்போர்ட்டை காமிச்சோடனே புரிஞ்சுக்கிறா, அந்த குழந்தை அப்போது திருடிட்டு போனாங்கல்ல அது நம்ம ஹீரோயினோட குழந்தை தான் அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோ வந்தோடனே இந்த ரிப்போர்ட்டை நம்ம ஹீரோயின் மறைச்சிடுறா. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறா, நீ பிளட் கொடுத்துட்டியா அப்படின்னும் போது இல்லை என்னோட பிளட் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அசிஸ்டன்ட் வந்து பிளட் கொடுக்கறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லாவே கேர் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை இவராக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி பையன் கூட நல்லா பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஹீரோ கூட இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து நம்ம ஹீரோயின் தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் இல்லவே இல்லை, அந்த லொக்கேஷன்லேயே நான் இல்லை அப்படின்னா. பட் இருந்தாலும் அவங்களாம் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போயிடுது அவங்க அம்மா டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைங்க வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் வந்து ஷாக்காக இருக்குது. எப்படி இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்க யாங் யாங் மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த குழந்தைங்கலாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு. அப்போ அந்த ட்ரக் டிரைவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த யாயா சொல்கிறா, நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அந்த உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆகிட்டாங்க. அந்த டிரைவர் கிட்ட அவள் காசெல்லாம் கொடுத்துட்டு, நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லணும், எப்படினாலும் உங்களை அங்கே கூப்பிடுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கா.
அதனால அவர் வந்துட்டு யூரன் தான் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஃபஸ்ட்டு பையன் இருக்கான்ல, அவன் அந்த லொக்கேஷன்லாம் ட்ராக் பண்ணத வச்சு கொண்டு வந்துடுறான். அவன் சொல்கிறான், இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ எங்கள் அம்மா மாலில் இருந்தாங்க, இவன் ரோட்டில் இருந்தான், எங்கள் அம்மா இந்த லொக்கேஷனுக்கும் இவன் அந்த லொக்கேஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வீடியோவுமே ப்ளே ஆகும் போல் அந்த வாட்ச் வழியாக ரெக்கார்ட் ஆனது. ஸோ அதை காட்டுறான். அங்கே பார்த்தா கூட யாருமே இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அங்கே மயக்கம் வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோ வேகமாக தூக்கிட்டு அங்கே போயிடுறான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ வந்து தங்கச்சியுமே பார்க்கறதுக்காக வர. அவளுக்கு நம்ம யூரன் ரொம்ப பிடிக்கும் போல், அந்த குட்டி குழந்தைங்களே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ இப்போ அந்த பையனை பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது அவளும் சரி சரி ஓகே நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கே சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. அந்த குழந்தைங்கள்லாம் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும் போது இல்லை இல்லை அங்கிள் நீங்கள் தான் ஊற்றி விடணும், எங்கள் அம்மா வந்து பாவம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னடா அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அவளுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு இந்த யாயா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த யாயாவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அவள் போயிட்டு அவங்க கிட்டே சொல்கிறா, யூரன் இங்கே திரும்ப வந்துட்டா, அவளுக்கு 4 குழந்தைங்க, நம்ம திருடுற குழந்தையும் அவளோட தானே, அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்து அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்கு இங்கே அந்த யாயாவோட அம்மா அப்பா இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒழுங்காக என்னோட பேரனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அது என்னோட பையனும் கூட தான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது யாயாவோட குழந்தை கிடையாதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பா அந்த யாயாவோட அப்பாவை சொல்கிறாரு, நான் வந்துட்டு உன்னை எப்படிலாம் வளர்த்தேன், அவனை அடாப்ட் பண்ணதே தப்புன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், ஆமாம் ஆமாம் என்ன நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்தீங்க, நான் ஆர்ஃபனில் இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், என்னோட தம்பியும் உங்ககிட்ட வந்து இறந்து போனதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே அவங்க வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் கேட்குறா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது யாயாவோட அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் என்னோட பேரனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் அலோவ் பண்ணாத, அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ யாரும் ஒருத்தர் டிசைன் பண்ணக்கூடாது, என்னோட குழந்தைய பற்றி நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லி அந்த குட்டி குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். அந்த யாயாக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த யாயாவோட அம்மா அப்பா கால் பண்ணுறாங்க, நீ உன்னோட வீட்டுக்கு போவாங்க போகாத அப்படின்னு. ஸோ குழந்தையாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறா. பார்த்தா அங்கே யாயாவோட அம்மா அப்பா அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் அங்கே வந்துடுறா. ஸோ வேகமாக ஓடிடுறாங்க நம்ம குழந்தைங்கள காப்பாற்றுறதுக்காக. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒழுங்காக நீ போயிடு, அது யாயாவோட குழந்தையாவே இருந்துட்டு போட்டோம், நீ வந்து உன்னோட குழந்தைகளை மட்டும் பார்த்துக்கோ, இல்லைனா உன்னை கொன்றுவோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே வெளியிலேருந்து ஒரு மெய்டு ஓடி வராங்க, யாங் வந்துட்டாரு அப்படின்னு. ஸோ இவங்க பயந்துட்டு ஹீரோயின் அப்புறம் இந்த 3 குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்லேயே அடைச்சி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்தோடனே இவங்க நல்லவங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறா, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் யூரன் இந்த குழந்தைங்களெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும் போது அவங்க போய் சொல்கிறாங்க, நான் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு சரியாக படல. ஸோ வீடவே செக் பண்ண பார்க்குறேன், ஒரு ரூம்குள்ளே மட்டும் அந்த காட் விட மாட்டேங்கிறா. ஹீரோ அடித்து போட்டு பார்த்தா ஸோ உள்ளே தான் அவங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட குழந்தைய இருக்கான்ல, அவனை நல்லாவே பார்த்துக்கிறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி அவன் அடிபட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒரு தடவை நீ எந்திரிச்சிட, நான் உன்னை கண்டிப்பாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறேன், உன்னை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறா, அந்த குழந்தை எந்திரிச்சா தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அந்த 3 குழந்தைங்களும் அங்கே ஹீரோ கிட்டே போய் சொல்கிறாங்க, அங்கிள் எங்கள் அம்மா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அங்கே போகிறான். ஹீரோயின் சாப்பிட வர மாட்டேங்கிறா. ஸோ தூக்கிட்டு வந்துடுறான். அப்புறம் ஹீரோயின் அங்கவே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ சாப்பிட்றியா இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட் தரவா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறான். அந்த குழந்தைங்கள்லாம் கண்ணை மூடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து வர சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இந்த குழந்தைங்களுக்குலாம் அவன் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்க
பார்க் போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரீயாக இருக்கணும்ல. ஸோ அதனால கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த யாயா வந்துட்டு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரா. அவங்க 2 பேருக்குள்ளே ஆக்சுவலி அஃபேர் போயிட்டுருக்கும் போல். ஸோ இவ நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கணும் தான் ஹீரோ கூட இருந்துருக்கா. ஸோ அந்த குழந்தைய கொலை பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த குழந்தைய கொலை பண்ணுறதுக்காக டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே பார்க்குக்கு போயிட்டுருக்கும்போது அந்த பையனுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. ஸோ வாட்ச் வழியாக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயின் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. இங்கே பார்த்தா அவங்களாம் வந்துடுறாங்க. அந்த யாயாவை பார்த்தோன்னே அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் பயமாகிடுது. அவள் சொல்கிறான், நீ எந்திரிச்ச விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் எதுக்கு உன்கிட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவள் சொல்கிறான், நீ எதுவும் பண்ணிடாத அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டுறான். அந்த பையன் மயக்கம் போட்டுறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவள் வந்துட்டு உடனே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என் பையனை நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, அவன் இப்போ தான் எழுந்திரிச்சான், அதுக்குள்ளே நீ வந்து அவனை கீழே தள்ளி விட்டுட்டா அப்படி இப்படின்னு அடிக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் எதுவும் பண்ணல, நீ ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் போட்டுட்ருக்க அப்படின்னு. அங்கே ஹீரோவோட அம்மாவுமே வந்துடுறாங்க. அவங்க ஹீரோயினை போட்டு திட்டுறாங்க, என் பேரனை கொலை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து யாயாவை அடிச்சிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிற, இது என்னோட குழந்தை, நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்கே டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த ஹீரோ சொல்கிறான், இங்கே வந்து அவன் வந்து யாருக்கும் தெரியாமல் கேமராஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான் போல், அதை செக் பண்ணி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த யாயா சிரிக்கிறா, அவள் ஆல்ரெடி இந்த கேமராவெல்லாம் டேமேஜ் பண்ணியிருப்பா போல். நம்ம ஹீரோ எதுவுமே சரியாக தெரில அப்படின்னு சொல்லும் போது அந்த யாயா திரும்பவுமே ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிற அந்த பசங்க கிட்டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே என்னென்னா நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராவை மறைவாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பா போல். ஸோ அதை வந்து போட்டு காமிச்சிடுறா. ஸோ தெரிஞ்சு போயிருந்த அந்த யாயா தான் தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே பார்த்தா அசிஸ்டன்ட் வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட அந்த குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோவோட குழந்தைங்க தான், அந்த பையனும் ஹீரோயினோட பையன் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அப்போவே இந்த விஷயம் தெரியும்னு சொல்லும் போது ஹீரோவோட அம்மா அந்த யாயாவை அடிக்கிறாங்க, நீ என்னோட பேரனை கொலை பண்ண பார்த்துருக்கியா அப்படின்னு. அவங்க வந்து ஹீரோயினை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 4 பேரும் பேத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இங்கே இந்த யாயா இருக்கால, அவள் ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போகிறா. அப்போ பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சிடுறாங்க. உடனே டாக்டர் சப்போர்ட்டுக்கு வந்துடுறான். அவள் வேணான்னு தான் சொல்கிறான், நானும் அந்த பையனை கொலை பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் சொல்கிறான், இதனால் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காமலாம் போயிடாது அப்படின்னு 2 பேர்த்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்டே சாரி கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிடுமா, நான் வந்து உன்னை தெரியாமல் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் வந்துட்டு முழிப்பு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் எந்திரிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த குழந்தைகள்லாம் உன்னோட குழந்தைகள் உனக்கு தெரிஞ்சிருச்சு, என்கிட்டேருந்து பிரிச்சிடாத ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ, நான் என்ன லூஸா அந்த குழந்தைகள்லாம் பிரிக்கிறதுக்கு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காது, நம்ம எல்லாருமே வேறு பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அந்த பையன் சொல்கிறா, அம்மா உங்களுக்கு புரியலையா, அப்பா உங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு அப்ராட்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேரேஜ் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. அப்போ நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு, இதில் உன்னோட பெர்மிஷனே கிடையாது, கண்டிப்பாக நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுறான். அந்த பிள்ளைங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.